தயக்கப்படுபவரா நீங்கள்? அப்போ இந்த கதை உங்களுக்காகத்தான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் நம்மை தேடி வந்தாலும் சில சமயங்களில் அதிகமான தயக்கத்தினாலே அதையெல்லாம் முயற்சிக்காமல் விட்டுவிடுகிறோம். நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் விடுவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை ஒரு சிறிய கதை மூலம் உங்களுக்கு விளக்குகிறேன். ஒரு நாள் வயதான ஒருவர் தன் தோட்டத்தில் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த வழியில் ஒரு கழுகு முட்டையை பார்க்கிறார். அந்த இடத்தை சுற்றி கழுகு எங்காவது இருக்குமா என்று தேடுகிறார். கழுகு எங்கும் கண்ணுக்கு தென்படவில்லை. அவரோ மனம் கேட்காமல் தன்னுடைய கோழி பண்ணையில் அந்த கழுகு முட்டையை கொண்டு வந்து வைக்கிறார். கோழியும் அது தன்னுடைய முட்டை என்று நினைத்து அடைக்காக்க ஆரம்பிக்கிறது. சில நாட்களுக்கு பிறகு முட்டையிலிருந்து கழுகு குஞ்சு வெளிவருகிறது. கழுகு தன்னை கோழி என்று நினைத்து அந்த கோழி கூட்டத்திலேயே வாழ ஆரம்பிக்கிறது. எல்லா கோழிகளும் மேயும் பொழுது கழுகு மட்டும் வானத்தை நோக்கி பார்க்கிறது. வானத்தில் நிறைய கழுகுகள் பெரிய உயரத்தில் பறப்பதை பார்த்து, நாமும் கழுகாக பிறந்திருக்க கூடாதா, நானும் வானத்தில் பறந்திருக்கலாமே என்று ஏக்கத்துடன் பார்க்கிறது. இப்படியே நினைத்து அந்த கழுகுக்கு ஒரு நாள் வயதாகி இறந்தும் போகிறது. அந்த கழுகு ஒரு முறை தன்னுடைய தயக்கத்தை விடுத்து அதனுடைய சிறகுகளை விரித்து பறக்க முயற்சித்திருந்தால் அதுவும் மற்ற கழுகுகளுடன் வானத்தில் பறந்திருக்கும். கடைசி வரை தான் கழுகு என்று தெரியாமலேயே இறந்துவிட்டது. இதுபோலத்தான் நாம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் நிறைய திறமையிலிருந்து பயத்தினால் அதை வெளிக்காட்டாமல் நிறைய வாய்ப்புகளை தவற விட்டு விடுகிறோம். இந்த கதையை கேட்ட நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நாம் வானத்தில் பறக்கும் கழுகாக இருக்க போகிறோமா அல்லது தோட்டத்தில் மேயும் கழுகாக இருக்க போகிறோமா என்று. நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தயக்கம் காட்டாமல் முழு திறமையுடன் பயன்படுத்தி முயற்சித்தாலே போதும், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்.